Hi friends, welcome to Lean Factory. நான் உங்களோட அனந்த் பேசுறேன், லீன் மேனுஃபேக்சரிங் கன்சல்டன்ட். இந்த பர்டிகுலர் வீடியோல நம்ம வந்து எங்களோட 5S இம்ப்ளிமெண்டேஷன் நிறைய இடத்துல பண்ணிட்டு இருக்கோம். அதோட சில பிக்சர்ஸ் எல்லாம் உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சேன். ஸோ அதுதான் வந்து இந்த பர்டிகுலர் வீடியோட தீம். ஸோ இது வந்து ரிசல்ட்ஸ் ஆஃப் அவர் 5S இம்ப்ளிமெண்டேஷன் அக்ராஸ் வேரியஸ் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் லொகேஷன்ஸ். ஸோ வாங்க நம்ம இன்னைக்கு உள்ள வீடியோக்கு போகலாம். ஸோ இந்த பர்டிகுலர் பிக்சர் பார்த்தீங்கன்னா பிஃபோர் ஆஃப்டர் அப்படின்னா எங்கேருந்து வந்ததுன்னா ஒரு வி பெல்ட் அண்ட் டைமிங் பெல்ட் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. இது வந்து ஒரு ரப்பர் ப்ராடக்ட்ஸ், பட் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ்க்கு கொடுக்குறாங்க இல்லையா, வி பெல்ட் டைமிங் பெல்ட் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த யூனிட்ல உள்ளது. ஸோ இது வந்து லெஃப்ட் சைடில் இருக்க பிக்சர் வந்து நம்ம யூனிட்டுக்கு ஆரம்பிக்கும் போது, ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கும் போது இது வந்து இப்போ அந்த யூனிட் அதே இடம் எப்படி இருக்குன்னு அப்படின்னு காமிச்சிருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா என்னென்ன பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, இது ஒரு 1S 2S 3Sலாம் கொஞ்சம் அங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நிறைய அன்வான்ட் ஐட்டம்ஸ் இருந்துச்சு, ரொம்ப பழைய யூனிட்டாக இருந்தது, நிறைய தூசி இதெல்லாம் இருந்தது. அப்புறம் என்ன பண்ணோம்னா அதெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு 1Sல நம்ம தேவையில்லாத பொருட்கள் எல்லாம் எடுத்துட்டோம். டவுட்ஃபுல்லாக இருக்கிறது ரெட் டேக் ஏரியாவுக்கு மூவ் பண்ணோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் டேஸில் ஒரு பொருளுக்கும் தேவையான பொருட்களுக்கெல்லாம் ஒரு இடம் கொடுத்து அது இந்த இடத்துல அதை வைக்கணுன்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை அப்படியே ஒரு எல்லோ லைன்ஸும் மார்க் பண்ணோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃப்ளோரிங் என்ஷோர் பண்ணோம். இது வந்து இந்த எபாக்சி ஃப்ளோரிங்னு சொல்லுவாங்க, இந்த ப்ளூ அண்ட் க்ரீன்லாம் இருக்கிறது. ஸோ இந்த எபாக்சி ஃப்ளோரிங்கும் பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு அந்த மார்க்கிங்ஸ் பண்ணோம், எல்லோ லைன்ஸ்லாம் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இல்லையா, ரெண்டு இது நீங்கள் பார்க்கும்போது ரெண்டு இமேஜஸும். ஸோ இந்தளவுக்கு ஒரு இம்பேக்ட் கிடச்சிது. அதே யூனிட் தான் இதுவும். இது வேற ஒரு லைனில் இப்படி இருக்குது பிஃபோர் ஆஃப்டர் பிக்சர்ஸ். ஸோ இந்த நம்ம மெட்டீரியல் ஹேண்ட்லிங் எக்யூப்மெண்ட், இந்த ட்ராலி மூவ் பண்ணுற இந்த இது இருக்கு இல்லையா, அந்த மெயின் இருக்கு இல்லையா, இதை வந்துட்டு என்ன பண்ணியிருப்போம்னா ஒரு லொக்கேஷன் கொடுத்து அதுக்கும் ஒரு ஸ்பெசிஃபிக்கான லொக்கேஷன் கொடுத்துருப்போம். முன்னாடிலாம் கண்ணாபின்னான்னு எங்கேயாவது விட்டுட்டு போயிடுவாங்க, இப்போ வந்து அதுக்கும் ஒரு இடம் கொடுத்து அதை வந்து மார்க் பண்ணியிருப்போம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் அந்த யூனிட்டுக்கு தேவையான டூல்ஸு, மெயின்டெனன்ஸ், நம்ம ஸ்பேனர்ஸு, இந்த மாதிரியான டூல்ஸ் எல்லாம் முன்னாடி வந்து ஒரு ஷெல்ஃபில் மொத்தமாக போட்டு வச்சுருப்பாங்க ஒரு டப்பாவில். இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த டீம் வந்து ஒரு டூல் ரேக் மாதிரி கிரியேட் பண்ணி அதை வந்து ஸ்பெசிஃபிக்காக ஐடென்டிஃபை பண்ணி அந்த ஸ்பேனர்ஸ்லாம் நீட்டாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி அதில் ஒன்றுலையும் ஒரு லேபிளும் போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து அந்த டீமே பண்ணாங்க. அங்கே கடந்த பழைய ஒரு பிளைவுட் எடுத்து பெயிண்ட் பண்ணி ரைட் நீட்டாக பண்ணாங்க. ஸோ ரொம்ப இன்வால்வ் பண்ணி பண்ணாங்க. இதில் அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறாங்கன்னா ஒருத்தருக்கும் ஒரு டோக்கன் மாதிரி கொடுத்துட்டு, இப்போ நான் வந்து ஒரு ஸ்பேனர் எடுக்கணும்னா என்னோட டோக்கன் போட்டுட்டு அந்த ஸ்பேனர் எடுத்து போவேன். ஸோ திருப்பி வைக்கும்போது அந்த ஸ்பேனர் வைக்கும்போது அந்த டோக்கன் திருப்பி எடுத்துக்குவேன். ஸோ தட் வேற யாருக்காவது அந்த ஸ்பேனர் தேவைப்படும் போது அந்த டோக்கன் பார்த்து ஓகே இது ஆனந்த் எடுத்துட்டு போயிருக்காரு அப்படின்றது தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் இப்போ பண்ண போகிறோம். ஸோ அதே மாதிரி இதுவும் அந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் உள்ள ஹெட் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸஸ் மெட்டீரியல்ஸ்லாம் நான் ரொம்ப நாளாக வச்சுருந்தேன். 4-5 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து உள்ள நிறைய மெட்டீரியல் இருந்தது, ஏகப்பட்ட மீட்டர்ஸ். இதெல்லாம் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு டீமை டிப்ளாய் பண்ணி அவங்க உட்காந்து செக்ரிகேட் பண்ணி ஒரு 3 மாதம் ஆச்சு இதெல்லாம் கிளியர் பண்ணி நம்ம எடுக்கிறதுக்கு. பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி வந்து அந்த மெட்டீரியல்ஸ்லாம் நிறைய விற்றாங்க. ஐ மீன் தே சோல்ட் இட் அண்ட் தே மேட் அபவுட் 2 lakh rupeesக்கு மேலே கிடச்சிது. முக்கியமாக ஒரு 300 square feet கிடச்சிது இடம். ஸோ ஹெட் ஆஃபீஸில் சென்டர் ஆஃப் த சிட்டியில் இவ்வளோ பெரிய இடம் கிடச்சிது. ஸோ நவ் தே ஆல்சோ கிரியேட்டிங் மோர் ஸ்டோரேஜ். இங்கே வந்து நம்ம ரேக்ஸ் பண்ணலாமா, வேறு என்ன வைக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு நல்ல இம்பேக்ட் கிடச்சிது. ஸோ இது வந்து ஒரு கார்மெண்ட் மேனுஃபேக்சரிங் யூனிட்டில் நாங்கள் பண்ணது. முன்னாடி அந்த ஸ்டோர்ஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாக்ஸஸில் வச்சுருந்தாங்க மெட்டீரியல். ஸோ இனிஷியலாக அன்வான்ட் ஐட்டம்லாம் எடுத்தோம், அப்புறம் பாக்ஸஸ்லேயே ஸ்டிக்கரிங் லேபிள்லாம் பண்ணோம். ஆஃப்டர் இந்த இடத்தெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணோம், மேனேஜ்மெண்ட்டை ஒரு இது அப்ரூவல் வாங்கிட்டு இந்த மாதிரி ஒரு பின்ஸாகவே கொண்டு வந்துட்டோம். ஸோ ஆஃப்டர் சம் டைம் என்ன பண்ணோம், ஒரு மெட்டீரியலுக்கும் இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக யூனிஃபார்மாக ஒரே மாதிரி பின்ஸ் பண்ணிட்டோம்னா விஷுவலாகவும் நல்லா இருக்குது, அந்த பின்ஸ் லாங் லாஸ்டிங்காக இருக்குது. இந்த பாக்ஸஸ் வந்து என்ன எடுத்ததுன்னா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இந்த பாக்ஸஸ் உடஞ்சிடுது. ஸோ அதனால் அதிலே வச்சுட்டு இருப்பாங்க, அப்புறம் மெட்டீரியல் ஸ்பில் ஆகுது கீழே. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்து இப்போ கிடையாது. இதுவும் வந்து ஒரு கார்மெண்ட் மேனுஃபேக்சரிங் யூனிட் தான். அதில் பார்த்தீங்கன்னா இந்த எஃப்ஜி மெட்டீரியல்ஸ்லாம் ஸ்டோரேஜ் பண்ணி இந்த பின்ஸில் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் கேங்வேல பின்னான்னு விட்டுருந்தாங்க. இப்போ என்ன பண்ணிட்டோம்னா கரெக்டாக லைன் போட்டு ஒரு பின்னுக்கும் ஒரு ட்ராலிக்கும் ஒரு லைன்ஸ் போட்டு கொடுத்துட்டோம். ஸோ அங்கே தான் அதை வைக்கணுன்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ விஷுவலாகவும் நல்லாயிருக்கு அண்ட் மக்களுக்கு வந்து என்னென்னா ஒரு மொரேல் இம்ப்ரூவ் ஆகுது. மொரேல்னு சொன்னால் ஒரு மோட்டிவேஷன், அது வந்து இம்ப்ரூவ் ஆகுது இந்த மாதிரி ஒரு ஒர்க் பிளேஸில் ஒர்க் பண்ணும்போது. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டே டு டே யூஸ் பண்ணுற அந்த ஆலன் கீஸு, ஸ்பேனர்ஸு இதெல்லாம் வந்து அந்த டீம் வந்து ஒரு பாக்ஸில் மாதிரி வச்சுருந்தாங்க. இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா அதே அவங்களே வந்து ஒரு தெர்மோகால் பாக்ஸ் மாதிரி ஒரு ஃபோம் போர்டு கிரியேட் பண்ணி அதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க பார்ட்டிசிபேஷன்லாம். அதுக்கப்புறம் இதுவும் அதே மாதிரி டே டு டே யூஸ் பண்ணுற டூல்ஸு, மார்க்கர் பென்னு இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு நீட்டாக ஒரு பாக்ஸ் பண்ணி
ஒரு இதுக்கும் ஒரு பார்ட்டிஷன் கொடுத்து பண்ணியிருந்தாங்க. இது வந்து ஒரு வெல்டிங் ப்ராடக்ட், அதாவது மிக் ஒயர்ஸ், அப்புறம் சா ஒயர்ஸ், அப்புறம் எலக்ட்ரோட்ஸ், இதெல்லாம் ஒர்க் மேனுஃபேக்சரிங் பண்ணுற ஒரு கம்பெனி. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிக் ஒயர்ஸ்லாம் அந்த ஸ்பூல்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த பிளாக் கலரில் ஒரு ஸ்பூல் அதில் வைண்ட் ஆகும் இல்லையா, மிக் ஒயர்லாம் அதில் தான் வைண்ட் பண்ணி வரும். ஸோ இந்த ஸ்பூல்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. இது எல்லாத்தையும் மொத்தமாக மிக்ஸ் பண்ணி ஒரே இடத்துல வச்சுருந்தாங்க. அப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா செக்ரிகேட் பண்ணி கொடுத்தோம். ஒரு மெட்டீரியலுக்கும் ஒரு டைப்புக்கும் ஒரு இடம் போட்டு கொடுத்ததுனால இப்போ அந்த என்ன ஆகுது, இந்த சர்ச்சிங் வந்து கம்மியாகுது. சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க எம்ப்ளாயிஸ், ஒரு ஸ்பூல் எடுத்து வைண்ட் பண்ணுவாங்க, பார்த்தா அது அந்த ஸ்பூல் கிடையாது, வேற ஒரு டிஃப்ரெண்ட் மாடலாக இருக்கும். ஸோ அப்புறம் திருப்பி அன்வைண்ட் பண்ணிட்டு திருப்பி அடுத்தது எடுக்கணும். ஸோ இந்த மாதிரியான கன்ஃபியூஷன்ஸ், ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆச்சு. இந்த மாதிரி ரீஒர்க்ஸ் வந்து கம்மியாச்சு. இது வந்து ஒரு வேர் ஹவுஸில் வந்து நம்ம ஃபைவர்ஸ் பண்ணோம். அங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஃபினிஷ்ட் ஐட்டம்ஸ் வந்து காட்டன் பாக்ஸில் வருது, அதை மொத்தமாக தூக்கி ரேக்ஸ்க்கு மேலே வச்சுருந்தாங்க. அப்புறம் நம்ம என்ன பண்ணோம், கொஞ்சம் டிசிப்ளின் கொண்டு வந்து இந்த பாக்ஸஸில் வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ஃபினிஷ் குட்ஸை எடுத்து நம்மளோட பின்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருந்தோம். அந்த ஆரஞ்சு கலர் பின்ஸ், அந்த பின்ஸில் தான் வைக்கணுன்ற மாதிரி ரீஃபில் பண்ணிட்டு எப்போவுமே அது ஃபுல்லாக இருக்கணுன்ற மாதிரி வச்சுட்டோம். ஸோ ஒன்று வந்து விஷுவலாகவும் நல்லா இருக்குது, அந்த டஸ்ட் எல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கம்மியாயிடுச்சு. இந்த பின்ஸ் எல்லாமே க்ளோஸ் ஆயிருக்கு, ரைட். அப்போ அந்த டஸ்ட்டு வந்து அந்த ப்ராடக்ட்டில் ஸ்ப்ரெட் ஆகலை. ஸோ ஓவரால் வந்து ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து தெரிஞ்சுது கண்ணுக்கு. இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைவர்ஸ் இந்த வேர் ஹவுஸ் தான். அவங்களோட பேக்கிங், அப்புறம் ஸ்டிக்கர் ஒட்டுறது, அப்புறம் ஃபைனலாக பாக்ஸில் பேக்கிங் பண்ணுறது அந்த இடம். ஸோ அங்கேயும் பார்த்தீங்கன்னா நீட்டாக ஒரு ஆக்டிவிட்டிக்கும் ஒரு ஒர்க் ஸ்டேஷன் பண்ணி கொடுத்தோம். ஸோ ரொம்ப நல்லா ப்ரொடக்டிவிட்டியும் இம்ப்ரூவ் ஆச்சு அங்கே. ஸோ இது வந்து அந்த ஷாப் ஃப்ளோர், இந்த பேக்கிங் ஸ்டிக்கரிங் ஏரியாவில் ஷாப் ஃப்ளோர். ஒரு பாக்ஸஸ் அங்கே போட்டுக்கணும், அங்கே தான் காட்டன் பாக்ஸஸ் வைக்கணும், ஃபினிஷ் ஆகிட்டு மாஸ்டர் காட்டன் அங்கே தான் வைக்கணுன்ற மாதிரி ஒரு கிளியராக ஒரு லொக்கேஷன் போட்டு கொடுத்துருந்தோம். இது வந்து ஃபைவர்ஸ் இந்த லேப். இது வந்து இந்த நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல இந்த V-Belt அண்ட் டைமிங் பெல்ட், அந்த மேனுஃபேக்சரிங் கம்பெனியோட லேப். அங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப கிராம்ப்டாக இருந்தது. அப்புறம் வந்துட்டு இந்த ஐடென்டிஃபிகேஷன்ஸ்லாம் கரெக்டாக இல்லை. ஸோ என்ன பண்ணாங்க, இந்த லேப்ல வந்து நீட்டாக வந்து ஒரு பொருளுக்கும், அதாவது ஒரு டெஸ்டிங் மிஷின்ஸுக்கும் ஒரு இடம் கொடுத்து அந்த இடத்துக்கு கிளியராக மார்க் பண்ணி எல்லோ லைன்ஸ்லாம் மார்க் பண்ணி வச்சோம். ரொம்ப ஒரு இம்பாக்ட் கஸ்டமர் ஆடிட்லாம் வந்து பயங்கர சர்ப்ரைஸ் ஆகிட்டாங்க, இந்த அளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்களேன்னு சொல்லிட்டு. அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் ஃபைவர்ஸில் நம்மளோட ஒர்க் ஸ்டேஷன்ஸில் இந்த மேனேஜர், அசிஸ்டன்ட் மேனேஜர் இவங்களாம் உட்காந்து ஒர்க் பண்ணுறாங்க. அந்த டேபிள்லையும் போயிட்டு ஒரு பொருளுக்கும் ஒரு இடம் கொடுத்தோம். ஸோ அதோட இம்பாக்ட்லாம் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. அகெயின் சிமிலர் ஒர்க் பிளேசஸில் எப்படி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம், இது வேற ஒரு யூனிட்ல எப்படி பண்ணியிருக்காங்க. இது இன்னொரு இடத்துல வந்து இந்த ஃபைல் ஸ்டோரேஜ், ஓல்டு பேப்பர்ஸ், லூஸ் பேப்பர்ஸ் நிறைய இருக்கும். இந்த ஃபைல்ஸ்லாம் ஒரு மாதிரி ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சுருப்பாங்க. அப்போ என்ன ஆகும்னா நம்ம ஒன்று தேடி எடுக்க வேண்டியிருந்தது. இந்த மாதிரிலாம் இருந்தது. ஆஃப்டர் பார்த்தீங்கன்னா இந்த ஃபைல்ஸ் எல்லாம் நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தோம். அதே மாதிரி இந்த கீழே ஒரு கபோர்டு இருக்குது, அந்த கபோர்ட் க்ளோஸ் ஆயிருக்கு. அந்த கபோர்டு உள்ளுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு வெளியே நாங்கள் ஸ்டிக்கர் எடுத்து ஓட்டிட்டோம் லிஸ்ட் பண்ணி. ஸோ தட் பிஃபோர் ஈவன் ஓப்பனிங் த கபோர்ட் வி நோ வாட் ஆர் த ஐட்டம்ஸ் உள்ளே இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ அது வந்து இன்னும் கொஞ்சம் அந்த தேடுதலை வந்து குறைக்கும் அப்படின்றது பார்க்குறோம். ஸோ இது வந்து அகைன் ஃபைல் ஸ்டோரேஜ் முன்னாடி இப்படி இருந்தது. இது வந்து ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் த இம்ப்ளிமெண்டேஷன் இப்படி இருக்குது. இங்கே என்னென்னா 2-3 லெவலாக பிரிச்சுட்டாங்க. ஸோ ஜிஎஸ்டி ரிலேட்டட் ஃபைல்ஸ்லாம் ஒரு ரேக்கில் இருக்கும். அப்புறம் இன்வாய்ஸஸ்லாம் ஒன்று இருக்கும், வேறு கரஸ்பாண்டன்ஸு, இந்த மாதிரி அந்த அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஃபைனான்ஸ் டீமுக்கு தேவைப்படுற மாதிரி பிரிச்சுட்டாங்க. அண்ட் ஒரு ஃபைல்லையும் ஒரு பேப்பரில் வந்து என்ன டைம் லைன், அதாவது ஏப்ரல்லேருந்து டிசம்பர் அந்த மாதிரி அவங்க வந்து பிரித்து எழுதிட்டாங்க. அப்போ ஒரு லைனும் போட்டிருக்காங்க பாருங்கள், ஒரு V ஷேப்பில் ஒரு லைன் போட்டிருக்காங்க, கலர் வேறு கலரில். ஸோ தட் நான் ஒரு இடத்துலேருந்து எடுத்த ஃபைலை நான் அடுத்த ஷெல்ஃபில் வைக்க முடியாது, ஏன்னா கலர் மாறிடும். அதே மாதிரி எடுத்த ஃபைலை நான் அதே எடுத்த இடத்துல தான் வைக்க முடியும். நம்ம மாற்றி வச்சேன்னா என்ன ஆகும், அந்த லைன் வந்து பிரேக் ஆகிடும், கண்டினியூஸ் லைனாக இருக்காது, V மாதிரி இருக்காது கண்டினியூஸாக. ஸோ விஷுவலாக நம்மளால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இது வந்து ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் அவங்க பண்ணியிருந்தாங்க. அப்புறம் இதுவும் வந்து இன்னொரு கம்பெனியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃபீஸ் ஏரியாவில் ஃபைல்ஸ் அண்ட் டாக்குமெண்ட் ஸ்டோரேஜ் ஏரியாவில் பண்ணுவது. உள்ளுக்குள்ளே அந்த இது வந்து க்ளோஸ்டு பீரோ மாதிரி இருக்கும், ஒரு ஷெல்ஃபு. அது உள்ளுக்கு என்னென்ன ஃபைல்ஸ் இருக்குது அதை நம்பரிங்கும் பண்ணாங்க. அதே மாதிரி அந்த ஷெல்ஃப், அந்த பர்டிகுலர் ரேக்கில் என்னென்ன ஃபைல்ஸ் இருக்குதுன்னு சொல்லி வெளியவே ஒட்டியிருந்தாங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா சர்ச்சிங்கை குறைக்கும். இது வந்து எஃபெக்ட் ஆஃப் ஒன்னஸ். இந்த ஒன்னஸ்ங்கிறது ரொம்ப முக்கியமான படி. இந்த ஃபர்ஸ்ட் எஸ்ல வந்து நிறைய விஷயங்களை நம்ம ரிமூவ் பண்ணுவாங்க இல்லையா, அன்வான்ட் ஐட்டம்ஸ்லாம் எடுக்கிறது. ஸோ இது வந்து இந்த கார்மெண்ட் யூனிட்ல ஒரு ரூம் மாதிரி இருந்தது, பெரிய ரூம். அதில் பார்த்தீங்கன்னா ஓல்டு கம்ப்யூட்டர்ஸு, இந்த பிரிண்டரு, அதாவது இந்த வேஸ்ட் நிறைய இருந்தது, மெட்டல் ஸ்கிராப்ஸ் நிறைய இருந்தது. இந்த மாதிரி கார்ட்போர்ட்ஸ், அந்த காட்டன் பாக்ஸஸோட ஓல்டு காட்டன் பாக்ஸஸ் தான் நிறைய கண்ணாபின்னான்னு இருந்தது. இது எல்லாத்தையும் கிளியர் பண்ணி இப்போ அது வந்து ஒரு பெரிய ஒரு ரூமாக கிடச்சிருச்சு. மெயின்டெனன்ஸுக்கு நாங்கள் இதை யூஸ் பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டு அந்த மெயின்டெனன்ஸ் ஏரியாவாக அதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க.
ஸோ இதெல்லாம் 2 விஷயம். ஒன்று ஸ்பேஸு கிடைக்குது, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஆக்சுவலாக மணி தான். அது ஏதோ ரொம்ப கம்மியான மணியாக தான் இருக்கும். ஸ்கிராப்பை வைக்கும்போது ரொம்ப ஒரு ரேட் கம்மியான ரேட்டுக்கு தான் போகும். பட் அட்லீஸ்ட் அது நமக்கு வெளியே போயிடுது, இடம் கிடைக்குது, கொஞ்சம் மணியும் கிடைக்குது அப்படின்ற பார்வையில் நம்ம அதை யூஸ் பண்ணுறோம். ஸோ எங்களோட சஜஷன் என்னன்னா, சீனியர் மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு 3 months ஒன்ஸ் இல்லைன்னா 6 months ஒன்ஸ் ஆகுது நீங்கள் இந்த மாதிரி இந்த அன்வான்ட் ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் ரிமூவ் பண்ணீங்கன்னா இடம் நிறைய கிடைக்கும். இந்த யூனிட்ல எப்போவுமே ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. எல்லா யூனிட்லையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் இல்லை சார், ஸ்பேஸ் இல்லைம்பாங்க. ஸோ உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அழகாக நம்மளால ஸ்பேஸ் எடுக்க முடியும். இது வந்து எல்லா கம்பெனிக்கும் பொருந்தும் எனக்கு தெரிஞ்சு. இதே தான் இன்னொரு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா நிறைய மெட்டல் ஸ்கிராப். இது வந்து ஒரு 2 டிராக்டர் நிறைய எடுத்துகிட்டு போனாங்க. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 50,000 60,000 மேலே போச்சு இந்த பர்டிகுலர் அன்வான்ட் ஐட்டம்ஸ். எல்லாம் மெட்டல் ஸ்கிராப் எல்லாம் துரு பிடிச்சி ஓல்டு ஸ்கிராப்பாக கிடந்தது எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டோம். சரிங்களா? அது மாதிரி கலர் கோடட் டஸ்ட்பின்ஸ் இனிமேல் வந்து இது மாதிரி கீழே சும்மா போட்டு வைக்கக்கூடாது, கலர் கோடடாக போட்டு வைங்கன்னு சொல்லி அதையும் கொடுத்தோம். ஸோ நல்லாவே பார்ட்டிசிபேட் பண்ணாங்க எம்ப்ளாயிஸ். அதுக்கு அது மாதிரி இது வந்து ஒரு அசார்ட்டட் ஒரு ஸ்டோர் மாதிரி கொஞ்சம் என்ன சொல்கிறது ரேண்டம் ஐட்டம்ஸ்லாம் வைக்கிற மாதிரி இருந்தது. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா நிறைய அன்வான்ட் எல்லாம் கிளியர் பண்ணி நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்தாங்க எம்ப்ளாயிஸு. ஸோ இதுதான் வந்து எங்களுடைய ரிசல்ட்ஸ் ஆஃப் சம் ஆஃப் அவர் இம்ப்ளிமெண்டேஷன். இதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஒரு யூனிக் மெத்தடாலஜின்னு இருக்குது. அது என்னன்னா, மற்ற கன்சல்டன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி 5 yearsனா ஓகே இதுதான் பண்ணணும், அப்புறம் என்ன பண்ணுவாங்க, வாரம் ஒரு ரிவ்யூ பண்ணுவாங்க, பண்ணுங்கன்னு புஷ் பண்ணுவாங்க. ஸோ கன்சல்டன்ஸ் இருக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒர்க் நடக்கும். கன்சல்டன்ட் எப்போ ஸ்டாப் பண்ணாங்களோ அதோட அந்த வேலையெல்லாம் முடிஞ்சு போகுது. ஸோ அப்போ என்ன அவங்க சஸ்டெனன்ஸில் ஒரு பெரிய இஷ்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் என்ன பண்ணுறோம்னா கொஞ்சம் ஒரு வேறு மாதிரி ஒரு யூனிக் மெத்தடாலஜி அடாப்ட் பண்ணுறோம். அது ஏன்னா இந்த சஸ்டெனன்ஸ்க்காக தான். எங்களோட மெத்தட் என்னென்னா, நாங்கள் இல்லைனாலும் அந்த 5 years கண்டினியூ பண்ணணும் மக்கள் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு தான் நாங்கள் பார்க்குறோம். ஸோ இங்கே பார்த்த நீங்கள் எல்லா பிக்சர்ஸுமே எங்களோட ஆட்கள் போய் உட்காந்து நாங்கள் பண்ணல. இது எல்லாமே அந்த கம்பெனி எம்ப்ளாயீஸ் ஆஸ் அ டீமாக அவங்க பண்ணது. வி ஆர் ஒன்லி எ கேட்டலிஸ்ட் அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் பார்க்குறோம் இந்த 5 years. இது வந்து இந்த பேபி வந்து கம்பெனியோட பேபி, நாங்கள் வந்து ஒரு டாக்டர் தான், ரைட்டுங்களா? அப்படின்றது தான் எங்களோட அப்ரோச். இது எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, அந்த சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராம்னு சொல்லுவோம். இந்த சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் எதுக்காக ரொம்ப முக்கியம், அதுவும் எஸ்பெஷலி டாப் மேனேஜ்மெண்ட்டுக்கும் மிடில் மேனேஜ்மெண்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த மிடில் மேனேஜ்மெண்ட் தான் வந்து எல்லா கம்பெனிலுமே ஒரு மாதிரி ஒரு டஃப் நட் டு கிராக் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ரொம்ப ரெசிஸ்டன்ட் டு சேஞ்ச் அப்படின்னு இருப்பாங்க இந்த மேனேஜர்ஸ், அசிஸ்டன்ட் மேனேஜர். இந்த ஸ்லைட்லி ஒரு மேனேஜருக்கு ஒரு 2 level மேலே, ஒரு 2 level கீழே, அந்த மிடில் மேனேஜ்மெண்ட் நான் பார்க்குறேன். ஏன்னா அவங்க கிட்ட என்ன சொல்றது, ஷாப் ஃப்ளோரில் அவங்க தான் வந்து ஒரு பவர் இருக்கும். அப்புறம் மேனேஜ்மெண்ட், டாப் மேனேஜ்மெண்ட்டுக்கு அவங்க ரிப்போர்ட் பண்ணுவாங்க. பட் தே வில் பி த சிஸ்டம் ஃபார் லாங் டைம். அவங்கள மாற்றுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். டாப் மேனேஜ்மெண்ட்டை கூட கொஞ்சம் மாற்றிடலாம். ஏன்னா அவங்க தான் நம்மளை கூப்பிடுறாங்க, இந்த மாதிரி 5 years பண்ணணும், இந்த மாதிரி இதை பண்ணணும், அதை பண்ணணும், இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிக் இனிஷியேட்டிவ்லாம் கொஞ்சம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, பட் மெனி டைம்ஸ் தேர் ஆல்சோ கைண்ட் ஆஃப் ஸ்டக். ஏன்னா இந்த ஸ்ட்ராட்டஜிக் இனிஷியேட்டிவ் எல்லாமே ரைட் இப்போ வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும்னா, இந்த எம்ப்ளாயி வந்துட்டு நம்ம கம்பெனியை பற்றி, இந்த டாப் மேனேஜ்மெண்ட்டை பற்றியும் மிடில் மேனேஜ்மெண்ட் பற்றியும் மனசுக்குள்ள ஒரு படம் வச்சிருக்காரு இல்லையா, நினைச்சு வச்சிருக்காரு. அந்த விஷயம் மாறினாதான் அவங்க அதை பண்ண போறாங்க. இல்லைன்னா நீங்க சொல்றீங்கன்றதுக்காக அதை பண்ண முடியாது, பண்ண மாட்டாங்க. கொஞ்ச நாள் பண்ணுவாங்க, அப்புறம் நீங்க எப்போ கேட்கலையோ அதுல இருந்து நிறுத்திடுவாங்க. ஸோ இந்த டாப் மேனேஜ்மெண்ட்டும் மிடில் மேனேஜ்மெண்ட்டும் ஜென்ரலாக என்ன பண்ணுவாங்கன்னா, புஷ் பண்ணிட்டே இருப்பாங்க, இதை பண்ணு அதை பண்ணுன்னு. கொஞ்ச நாள் பண்ணுவாங்க, கன்சல்டன்ட்டும் கூப்பிடுவாங்க, அந்த கன்சல்டன்ட்டும் பண்ணுவார், புஷ் பண்ணிட்டே இருப்பாரு, ரிவ்யூ பண்ணுவாங்க, கன்சல்டன்ட் இருக்க வரைக்கும் ரிவ்யூ பண்ணுவாங்க. கன்சல்டன்ட் போயிட்டாருன்னா அந்த ரிவ்யூ எல்லாம் ஸ்டாப் ஆகிடும், 5 years ஸ்டாப் ஆகிடும். ஸோ இதுதான் இப்போதைக்கு நடந்துட்டு இருக்கு. ஸோ நாங்கள் என்ன பண்ணுறோம்னா, சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் முதல்ல ஆப்ரேட்டரும் சரி, இந்த டாப் மேனேஜ்மெண்ட்டும் மிடில் மேனேஜ்மெண்ட்டும் அவங்களுடைய தாட் ப்ராசஸ் எதுக்காக இதை பண்ணணும், அவங்களுக்கு வந்து எப்படியெல்லாம் வந்து இந்த ரிசல்ட் கொண்டு வரணும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் மைண்ட் செட் சேஞ்ச் ப்ரோக்ராம். அது வந்து வேற எங்கேயும் பண்றதில்லை, இது வந்து நாங்கள் தான் பண்றோம். ஒரு யூனிக்கான ஒரு அப்ரோச்சாக பண்றோம். ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 5 years கொண்டு வரும். ஸோ திஸ் இஸ் ஒன் பர்டிகுலர் ஆஸ்பெக்ட். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேஷன். எல்லா லெவல் மக்களும் இதில் இன்வால்வ் ஆகணுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கும். டாப் மேனேஜ்மெண்ட் வந்துட்டு அவங்களோட கமிட்மெண்ட் சப்போர்ட் கொடுக்கணும். மிடில் மேனேஜ்மெண்ட் பீப்புள் ஷுட் டிரைவ் த ஹோல் இனிஷியேட்டிவ். அண்ட் ஆப்ரேட்டர் லெவல் பீப்புள், அதை மிஷின் ஆப்ரேட்டர் ஆகட்டும், லோவர் லெவல் ஜூனியர் மேனேஜ்மெண்ட் ஸ்டாஃப் எல்லாமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணுன்றதுல ரொம்ப தெளிவாக இருக்கும். இதில் ஆப்ரேட்டர்ஸை நம்ம டியூன் பண்ணி அவங்கள மோல்டு பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்குது எங்களுக்கு. ஏன்னா பை டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு மாதிரி எனர்ஜெட்டிக்காக இருக்கிறாங்க, அவங்க கிட்ட பேசுறது ரொம்ப ஈஸியாக இருக்குது.
நான் அப்பவே சொன்ன மாதிரி இந்த மிடில் மேனேஜ்மெண்ட் தான் வந்து எப்போவுமே கொஞ்சம் டிஃபிகல்ட்டான பீப்புள். பட் அதுக்காக தான் இந்த சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராமும் பண்ணுவோம். ஸோ அதனால் வந்து எங்களால் இந்த மாதிரி ஒரு ரிசல்ட் கொண்டு வர முடியுது. அண்ட் முக்கியமான விஷயம் இந்த தேர்ட் பாயிண்ட், கேமிஃபிகேஷன் ஆஃப் 5S. நாங்கள் வந்து 5Sஐ வந்து ஒரு கேமாக கண்டக்ட் பண்ணுறோம் கம்பெனிஸில். ஏதோ ஒரு சீரியஸான ஈவெண்ட் மாதிரி இல்லாமல் ஒரு கேமாக பண்ணும்போது, ஒரு கேம்னால என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக பீப்புளோட இன்வால்மெண்ட் வந்துடும். ஊரில் வந்து ஒரு பொங்கல் விழா அப்படின்னு நீங்கள் பண்ணீங்கன்னா எப்படி இருக்கும், ரைட்? எவ்வளோ குழந்தைகள் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அப்போது அதுக்கு வந்து ஏகப்பட்ட கமிட்டிஸ் இருப்பாங்க இல்லையா? அந்த விழாக்குன்னு ஒரு தலைவர்கள், நடுவர்கள் அவங்களாம் இருப்பாங்க. அப்புறம் வந்து வேறு கமிட்டிஸ் இருக்கும். பணம் கலெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு கமிட்டி, அப்புறம் வந்து இந்த கிஃப்ட்ஸ்க்கெல்லாம் ஒரு கமிட்டி இருக்கும், ஆடியோ வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு கமிட்டி இருக்கும். இந்த மாதிரி நிறைய கமிட்டிஸ் இருக்கும். அதை தவிர வந்து பொங்கல் விழா அன்னைக்கு வந்து நிறைய பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க, ரைட்? அதே மாதிரி 5Sஐயும் ஒரு விழா மாதிரி பண்ணுறோம். 1 இயருக்கு ஒரு விழா அப்படின்னா எப்படி இருக்கும்? 5S சாம்பியன், டெபியூட்டி சாம்பியன் தான் வந்து விழா தலைவர்கள் மாதிரி. அப்புறம் வந்து 6 டீம் பிரிச்சிருவோம். 5Sக்கு சப்போர்ட் டீம் ஒன்று, டாக்குமெண்டேஷன் டீம் ஒன்று, கிஃப்ட் வாங்கிட்டு வர்றதுக்கு ஒரு டீம் ஒன்று, அப்புறம் ஸ்கோரிங் அண்ட் ஆடிட் பண்ணுறதுக்கு ஒரு டீமு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மீட்டிங் கோஆர்டினேட் பண்ணுறதுக்கு ஒரு டீமு, இந்த மாதிரி ஒரு 6 டீம் பிரிச்சிருக்கிறோம். அது மாதிரி பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேஷன் பிளேயர்ஸ் அவங்களுக்கும் ஜோன் வைஸ் பிரித்து ஒருவருக்கும் ஒரு கேப்டன், வைஸ் கேப்டன், டீம் மெம்பர்ஸ்லாம் போட்டு அவங்களுக்கு ட்ரைனிங்லாம் கொடுத்து வாரம் ஒரு ஆக்டிவிட்டி. இந்த ஆக்டிவிட்டிக்கு ஸ்கோர் பண்ணுவாங்க. கிஃப்ட் வாங்கி தர டீம் கிஃப்ட் வாங்கி ரெடி பண்ணுவாங்க. வீக்லி கோஆர்டினேஷன் டீம் வந்து கிஃப்ட்டை கொடுப்பாங்க, ஃபோட்டோ எடுப்பாங்க, டிஸ்பிளே பண்ணுவாங்க. ஸோ இந்த 1S ஆரம்பிக்கும் போதே நாங்கள் அந்த 5S 5th S ஆன சஸ்டைனன்ஸ்குள்ள விஷயம், அதாவது ரிவார்ட்ஸ், ரெகக்னிஷன் இதெல்லாமே கொண்டு வந்துடும். ஸோ என்ன ஆயிடுதுன்னா ஒரு கேம் மாதிரி நடக்குது. அப்போது எம்ப்ளாயோட பார்ட்டிசிபேஷன் சூப்பராக இருக்குது. ஸோ இது வந்து லாஸ்ட் ஒரு 4-5 இயர்ஸாக இதை பண்ணிட்டு இருக்கோம். இன்ஃபேக்ட் நான் ப்ராஜெக்ட் முடிச்சு ஒரு 2 வருஷம் ஆச்சு. இப்போ ஒரு கம்பெனி இன்னும் எனக்கு டெய்லி மெசேஜ் ஃபோட்டோ வந்துட்டு இருக்கு. அவங்களோட அந்த கேம் இன்னும் நடந்துட்டு இருக்கு அந்த யூனிட்ல. நான் போயே 2 வருஷம் ஆச்சு, இன்னும் டெய்லி வாட்ஸ்அப்ல வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து சஸ்டைனன்ஸ் ஆகுது. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இந்த 3 விஷயம் தான் எங்களோட யூனிக் ஆன ஒரு விஷயம்னு நாங்கள் நினைக்கிறோம். சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஃபார் டாப் மேனேஜ்மெண்ட், மிடில் மேனேஜ்மெண்ட், ஒரு எல்லா லெவல் பார்ட்டிசிபேஷன் அண்ட் கேமிஃபிகேஷன் அப்படின்றது முக்கியமான விஷயமா நான் பார்க்குறேன். ஸோ உங்கள் யூனிட்லேயும் இந்த மாதிரி 5Sஐ நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணணுன்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னோட இமெயில் ஐடி இருக்குது p.ananth@hashlb.com. எங்களோட வெப்சைட்ஸில் போனீங்கன்னா நீங்கள் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், எங்களோட மற்ற ப்ராஜெக்ட்ஸு, சில ஃப்ரீ டவுன்லோட்ஸ்லாம் இருக்குது, லீன் கோர்சஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் என்ரோல் பண்ணலாம் உங்களோட டீமுக்கு. என்னோட மொபைல் நம்பரும் கொடுத்துருக்கேன் 9176613965. உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ்னால் நீங்கள் கால் பண்ணலாம். இம்ப்ளிமெண்டேஷனில் எதுவும் சப்போர்ட் வேணும்னா கேட்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு. அண்ட் உங்களோட ஆஃபீஸ் டீமுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். அது மாதிரி 5Sல நிறைய வீடியோஸ் தமிழ்லையும் போட்டிருக்கோம், அதையும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ வெரி மச். ஐ வில் டாக் டு யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. See you. Bye.